ஒன்றும் இல்லடி, எம்டி புதுசாக கான்ட்ராக்ட் எடுக்க போறாராம். அதில் சூப்பர்வைசர் போஸ்டிங் இருக்கான். என்னை ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அதான்டி. சூப்பர் டி. வணக்கம் சார். இது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சிஎல்எஃப் பல்ப். எவ்வளவு லோ வோல்டேஜ்லயும் எரியும் சார். இதோட மார்க்கெட் பிரைஸ். நிறுத்து. இங்க எல்லாம் சிஎஃப்எல் பல்ப் தான். சார் ப்ளீஸ் சார், ரெண்டாவது வாங்கிக்கோங்க. அப்பதான் என் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இருக்கிறத மொத்தமா வாங்கிட்டா என்ன கிடைக்கும்? 1500 ரூபாய் கிடைக்கும் சார். நான் கேட்டது எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டேன். சாருக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த லைட்டெல்லாம் எடுத்து பெட்ரூம்ல மாட்டி தரணும், முடியுமா? இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா? இங்க யாரும் இல்ல. ஓகே. வா. ஃபோன் நம்பர் கொடுக்கல. இடம் தான் தெரியும்ல, வியாபாரம் குறையும் போது நானே வரேன். ஓகே. என்னடி சோகமா இருக்க? ஒன்னும் விக்கலையா? 25 வீடு ஏறி இறங்கிட்டேன்டி. 2 பல்பு தான் வித்து. பயங்கர டயர்டா இருக்கு. இந்த வீடை பார்த்தப்ப இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். நீ எல்லாத்தையும் வித்துட்டியா? எல்லாத்தையும் வித்துட்டேன்டி. எங்க? எப்படி? அது ஒருத்தன் அவன் வீட்டு பெட்ரூம்ல பல்பை மாட்டி கொடுத்தான். எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். நானும் மாட்டி கொடுத்தேன். படுத்துட்டு வந்தேன்னு சொல்லு. ஆமாண்டி, அப்படிதான். காக்காவோட பசியும் தீரும், பசுவோட வலியும் தீரும். கூடுதலா ஒரு 1500 கிடைச்சது. பணம் கிடைக்குதுன்னா கசக்குமா? படுக்கிறதுனால உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ செஞ்ச காரியத்தை நான் ஏத்துக்கிறேன். பட் அதுக்காக ஒரு 1500 ரூபாய் புரியலடி. இப்போ என்ன எடுத்துக்கோ. அம்மாவோட ஆப்ரேஷன், ஒரு வீடு, என்னோட கல்யாணம், இதெல்லாம் சேர்த்து ஒரு 25 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும். அது கிடைக்கும்னா நீ பண்ணிட்டு வந்த காரியத்தை நானும் பண்ணுவேன். என்னது 25 லட்சமா? நடிகைக்கு தான் அவ்வளவு பணம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதுவா இருந்தாலும் ஓ பிசினஸ் தந்திரத்தை என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோ. வேற யார்கிட்டயும் சொல்லாத. இந்த ரூம்ல தானடி லெத்திப் சொன்ன ஐயர் பையன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஐயர் பையனா? இது என்னடி புது கதை? புது கதை இல்லடி, இது பழைய கதை. நீ என்னடி சொல்ற? கருமாதி பண்ணியும் அவ ஆவே இங்க இருந்து போகலையா? நல்லா பயந்துட்டாடி. ஆமா ஆமா. என்னடி என்னாச்சு? அங்க ஜன்னல் ஓரமா ஒரு ஆள். எங்கடி என்னாச்சு? ஐயர் பையன் வந்திருப்பான். நீ ஒருத்தி போதும்டி. அவளே பயந்து போயிருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பிளான் பண்ணோம். இப்ப நம்ம தூக்கமே போச்சு. நீ படுடி, நீ படுடி, நீ படுடி. இந்த நேரத்துல யார் பெல் அடிக்கிறது? இவளே பயந்து போயிருக்கா. இதுல இது வரையா? என்ன
என்னாச்சு? சத்தம் கட்டுச்சு. அது ஒண்ணும் இல்ல, அவ ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டா. ஓ அவ்வளவுதானா? நான் கூட நினைச்சேன் உங்கள யாரோ தொங்கிட்டு நாக்கு தள்ளிடுச்சோன்னு. ஒரு கரப்பாம்பூச்சை பார்த்து பயப்படுறாங்க. வாடா நீ, இவளையே பாரு, ஒரு நாளைக்கு ஓனாக்கும் தள்ளும். கங்கா, எஸ் சார். நீ எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க போகுது. அது ஃபிட் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு லத்தீஃப் லீவ் இல்லையா? ஃபிட் பண்ணதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடைக்கும். சார் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ கொஞ்சம் கம்பெனிக்கு உதவி பண்ணா பல்க் ஆர்டர் கிடைக்கும். சப்போஸ் ஒரு வேலை உனக்கு அங்கே லேட் ஆனா நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்டல் போயிடு. அந்த காசு நான் கொடுக்குறேன். சார் கம்பெனி ஸ்கூட்டி கொடுத்தா போதும். ஓ, உனக்கு ஸ்கூட்டியோட ஓட்ட தெரியுமா? தெரியும் சார், ஆனா லைசென்ஸ் தான் இல்ல. அதொന്നും பிரச்சனை இல்லை. நீ ஸ்கூட்டி எடுத்துட்டு போ, ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் நாளைக்கு கொண்டு வந்த போதும். ஓகே சார், தேங்க்யூ. சும்மா அமுக்கிக்கிட்டே இருக்க, இந்த காலை வச்சு நடத்த வராண்டமா? ஐயா, ஆமா, காலை எடு, வைக்கிறேன். இருட்டிடுச்சுன்னு நீ பாட்டுக்கு ரூம் போயிடாத. ஓகே ஓகே, கொண்டு போய் சேர்த்துருமா. கங்கா, கங்கா, என்னடி இப்படி வந்திருக்க? அலங்கோலமா? என்னாச்சு? கேட்டுட்டே இருக்க, ஏதாவது சொல்லுடி. என்னடி ஆச்சு அவளுக்கு? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? என்ன ஆச்சு? கங்கா, உன்னதான் கேக்குறேன். பாத்து பாத்து வா. என்ன செடி? வாயை திறந்து சொல்லு. கங்கா, 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 எங்கடி போயிட்டு வந்த? என்னடி சொல்ற? சரி, நீ இப்போ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். படுத்து தூங்கு, காலையில பேசிக்கலாம். படு படு, பாத்து பாத்து. ஏண்டி மூட் ஆஃபா இருக்க? நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்கடி. நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது பயத்துல ஏதோ உளறியோன்னு தோணுது. நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ முதல்ல பயப்படுறத விட எல்லாம் சரியா போயிடும். எம்டி சொன்ன மாதிரி முதல்ல ஒரு தாயத்தை மந்திரிச்சு நான் உன் கையில கட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. தேங்க்யூ. நான் பண்ண பிரெக்னன்சி டெஸ்டோட ரிசல்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? இதுக்கு காரணம் அந்த விவேக் தானே? அவன் உன்னை கைவிட்டா அவன் வீட்டு வாசல்ல போய் உட்காருவேன்னு சொல்லு. சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லுடி. இதுக்கு காரணம் விவேக் தானே? இப்ப நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. டைம் வரும்போது நானே சொல்றேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. பணம் கொஞ்சம் செலவாகும். நீ எதுக்கும் பயப்படாத.
இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இதை யாருக்கும் தெரியாம கலைச்சிடலாம். நீ எதுக்கும் பயப்படாத, எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன். மேட்ரு முடிஞ்ச 2 நாள்ல ஒரு மாத்திரை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. இந்தா இதுல இருந்து ஒரு 4 ஐட்டம் எடுத்து வச்சுக்கோமா. புது ஐட்டம். என்ன பல்பு இது? இதுவும் சீலப்பு தான், ஆனா கலரு மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்புன்னு எல்லா கலர்லயும் இருக்கு. இன்னைக்கு தான் குடோன்ல இருந்து புதுசா எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப ஊத்து பார்க்காதம்மா. இதோட சேம்பளை தான் அன்னைக்கு நான் ஃபிட் பண்றதுக்கு பைக்ல வச்சு விட்டேனே, நீ பார்க்கலையா? சிஎஃப்எல் எப்படி ரெட் கலர் ஆகும்? எப்படி யோசிச்சாலும் எனக்கு புரியல. லத்தீஃப், ஜீப்ல வந்திருக்க. யாருது? இது நம்ம முதலாளி புதுசா வாங்கினது, பல்பு சப்ளை பண்றதுக்கு.